மொட்டை தலைக்கு சுங்கம் உண்டா? ஒரு ஊரிலே பெரிய மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடந்தது. அக்கம் பக்கத்தில் உள்ள ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்து வழிபாடு நடத்தினர். வேண்டுதலை நிறைவேற்ற மொட்டையடித்துக் கொண்டனர். அவர்களில் ஒருவன் தன் குடும்பத்துடன் மொட்டையடித்துக் கொண்டு திருவிழாவையும் கண்டுகளித்துவிட்டு ஊர் திரும்பினான். வழியிலே ஒரு சுங்கச்சாவடி. அங்கு பலகையில் ஏதோ எழுதியிருந்தது. அருகில் அதிகாரி ஒருவனும் நின்று கொண்டிருந்தான். இவன் அவனிடம் போய் மொட்டை தலைக்கு சுங்கம் உண்டா என்று கேட்க அவனும் ஆமாம், தலைக்கு கார்பணம் என்றான். இவன் தன்னுடன் வந்தவர்களின் தலையை எண்ணி கணக்கு பார்த்து காசை கொடுத்துவிட்டு ஊர் வந்து சேர்ந்தான். தன் ஊரில் திருவிழாவுக்கு போய் மொட்டையடித்து வந்தவர்களை பார்த்ததும் நீங்கள் எவ்வளவு சுங்கம் கொடுத்தீர்கள் என்று விசாரித்தான். அவர்கள் அனைவருமே சுங்கமா, நாங்கள் ஒன்றுமே கொடுக்கவில்லையே என்றார்கள். பிறகு எப்படி உங்களை சுங்கச்சாவடியில் வெளியே விட்டார்கள் என்று இவன் கேட்டான். அதற்கு அவர்கள் மொட்டைக்கு யாரும் சுங்கம் வசூலிக்கவில்லையே என்று சொன்னார்கள். அப்போதுதான் அவனுக்கு உண்மை புரிந்தது. தவறு நம்முடையதுதான். நான் போய் வழிய கேட்டதால் தானே அவன் தன் வருமானத்திற்கான வழியை தேடி தன்னை ஏமாற்றி பணத்தை வாங்கிவிட்டான். தன் அறியாமையை எண்ணி வெட்கப்பட்டான். எத்தனையோ பேர் இப்படித்தான் பிரச்சனையில் இருந்து தெரியாத செய்திகளில் தன்னலமே குறியாக உள்ளவர்களிடம் வலிய போய் ஆலோசனை கேட்டு அவதிப்படுவதை பார்க்கிறோம். அப்படித்தான் இவனும். எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையான புரிதல் ஏற்படும் வரை தயங்காமல் கேள்விகள் கேட்க வேண்டும். மேலோட்டமான தகவல்களை மட்டும் நம்பி முடிவெடுப்பது ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும்.